நம்ம மல்லி இருந்துட்டு இப்படி ஒரு தவறான முடிவை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய சுத்தமா நம்புற மாரியே இல்ல. இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் சொன்னத மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம வெண்பாவோட விஷயம் வரும்போது, அதாவது நம்ம மல்லி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீல் பேசுறாங்க. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்ட விட்டு போயிடு மல்லி. இல்லன்னா வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ல போய் கஷ்டப்பட வேண்டியது தான். நான் சொன்னா என் தம்பி கேட்பான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வீட்ட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா போக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. மல்லிக்கு ஒரே ஒரு பிரச்சனை அப்டின்னா, அந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா, இப்போ சுத்தி சுத்தி பிரச்சனை சொலட்டி அடிக்கிறது மட்டும் இல்லாம, இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் வேற வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவ வாட்டி வதச்சிட்டு இருக்காங்க. இத எதையுமே இனிமே என்னால பார்க்க முடியாது. வெண்பாவும் நல்லா இருக்கணும், விஜய் சாரும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுல சாகுறத தவிர வேற வழியே கிடையாது அப்டின்ற மாரி முடிவு பண்ணி, இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சங்கடமான நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இது வந்து நம்ம மல்லிய புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறது, நம்ம மல்லிக்கு எவ்வளோ பெரிய வருத்தத்த ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா, அவங்க எந்த ஒரு தப்புமே செய்யல. ஒரு துளி அளவு கூட வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செய்யாதவங்க. அவங்க மேல இவ்வளோ பெரிய பழிய, அபாண்டமான பழிய இது எல்லாத்தையுமே போட்டா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால தாங்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காம மல்லி மேல அவ்ளோ கேவலமா வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா நல்லா இருக்கணும், வெண்பா இங்கேயே இருந்து ஸ்கூல்ல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இந்த வீட்ட விட்டு போணும். ஆனா இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கும் பிரச்சனை. இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க புருஷனுக்கும் பிரச்சனை. இப்போ வெண்பாவுக்கும் பிரச்சனை அப்படின்னும்போது, நம்ம எதுக்காக இனிமே உயிரோட இருக்கணும்? நம்ம செத்துட்டா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான், இப்போ தூக்க மாட்டிக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒண்ணு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, அத காப்பாத்திட்டு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி மேல கொஞ்சம் பரிதாபப்பட்டாரு அப்படின்னா ரொம்பவே நல்லாருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.